இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரையில் ஒரு பெரிய ஃபேமஸான ஜிகிர்தண்டா கடையில் தான் இருக்கோம். இந்த இடத்துல இருந்து இன்றைக்கி மதுரையில் ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு இந்த கடைக்காகவே நாங்கள் ஒரு ½ சுற்றுன்னு சுற்றினோம். இப்போது இங்கே ஜிகிர்தண்டா வாங்கி குடிச்சிட்டு இப்போ நம்ம அடுத்த சூப்பரான பயணம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் நோக்கி தாங்க. மதுரையிலேருந்து கொடைக்கானல் ஹைவேல ரோட் ட்ரிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த இயற்கை காட்சிகள், மழைகள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நாங்கள் இப்போ தான் இந்த இடத்துல ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் பயணம் மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரிசிலிங்காக இருந்துச்சுங்க. ரோடெல்லாம் ரொம்ப வெட்டாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் கண்டிஷன் தான். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ரீச் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஜேர்னி, 80 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் நல்ல ஒரு மழை பெய்கிற சூழ்நிலை தான் எப்பயுமே கொடைக்கானலில் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம கொடைக்கானலில் ஒரு 1 day ட்ரிப் தாங்க நாங்கள் போகிறோம். எனக்கு தெரிஞ்சது சென்னையில் மற்ற மாநிலத்தில் இல்லை மற்ற சிட்டிலேருந்து வரவங்களாம் கொஞ்சம் 2-3 நாள் ஸ்டே பண்ணுவாங்க கொடைக்கானலில். பட் நாங்கள் மதுரையிலேருந்து வர்றதுனால ஜஸ்ட்டு ஒரு டே ட்ரிப் தான். இன்றைக்கி நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு மதியானம் ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணுற இடம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க வுட்லேண்ட் காட்டேஜுங்கிற ஒரு ரிசார்ட்டில் தான் நம்ம கொடைக்கானலில் புக் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல சூப்பரான ஒரு டீசெண்டான ரிசார்ட் தான். ஒரு அரௌண்ட் ஒரு 2000K தான் உங்களுக்கு 2000 ரூபாங்கிற ஒரு பட்ஜெட்டில் தான் ரெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் இப்போ அன்சீசன் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ கொடைக்கானல் போகிறது. ஏன்னா இப்போ ஸ்கூல் ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பேக் டு நார்மல் திங்ஸு. அதனால் கொடைக்கானலில் நாங்கள் போகும்போது பெரிய ரஷ் இல்லைங்க. நாங்கள் மேலே ஏறுறோம், ஆனால் நிறைய கார் கீழே இறங்குச்சு. ஸோ அதனால் அப்பயே தெரிஞ்சிச்சு கொடைக்கானல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்காது. அதனால் வில் பி என்ஜாய் 1 day enough, I think so அப்படின்னு நாங்கள் நினச்சி தான் நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப்பே பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அழகாக ஒரு சின்ன அருவி ஒன்று சூப்பராக போயிட்டுருக்குங்க. இப்போ பெஞ்ச மழையில் தான் இந்த தண்ணி ஃபால்ஸ் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க மக்கள் அங்கே. ஏன்னா ஒரு 5 o'clock போகும்போது ஒரு நல்லா சில்னஸாக தாங்க இருக்குது, சூப்பராக. இப்போ நம்ம கொடைக்கானலோட பட்ஜெட்டை பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு நம்ம பை ரோட்வே போனீங்கன்னா பை பஸ்ஸில் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 200 rupees தான் வரும். இப்போ காரில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 3.5 hours ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயில் உங்களுக்கு காரோட ரெண்டல் ஆர் நீங்கள் ஓன் காராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் சார்ஜ் ஒரு 200 ஆகும். அங்கே ஹோட்டல் அகாமடேஷன் வித் பிரேக்ஃபாஸ்ட் 2000 rupeesக்கு நிறைய கிடைக்குதுங்க 2 பேருக்கு. ஆல்மோஸ்ட் 4000 rupees. நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அது ஒரு லெஸ் தென் ஒரு 5000 rupeesலேயே நீங்கள் ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பை ஈஸியாக முடிக்கலாங்க. அதுதான் இந்த ட்ரிப்போட கான்செப்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு. என்னடா ரோட் ஜேர்னியே இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஃபுல்லாக மதுரை டு கொடைக்கானல் ரோடு எப்படி இருக்குது, சேஃப்டியாக இருக்கா, ரோடெல்லாம் நல்லா இருக்கா, நம்ம ஈஸியாக போகலாமா, அந்த ஒரு தகவலுக்காக தான் நம்ம இங்கே இதை போஸ்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி இங்கே மதுரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க ராமேஸ்வரம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, இந்த சைட் தஞ்சாவூர், அந்த சைட்லேருந்து வரவங்கலாம் மதுரை ஜங்ஷன் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் திண்டுக்கல் டு வேடசுந்தர் அந்த ரூட்டில் கூட கொடைக்கானல் போகலாங்க. என்னடா கண்டினியூவாக கொடைக்கானல் ட்ரிப் ரோட் ட்ரிப்புங்கிற மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் மதுரை டு கொடைக்கானல் இந்த ரோட் ட்ரிப் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்டே அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் ட்ராவல் பிளாக் சூனு. ஸோ கண்டிப்பாக வில் கேட்ச் யூ சூன். செகண்ட் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களோட மீட் பண்ணுறோம்.
அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ட்ராவல் பேக் சூன், சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.